என் பேர் மஞ்சு. இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போடுற ஒவ்வொரு வீடியோலயுமே என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள வச்சு தான் அந்த வீடியோவே நான் மேக் பண்ணுவேன். இன்னைக்கு உங்ககிட்ட இவ்ளோ போல்டா பேசுற நானு, ஒரு காலத்துல யாரோட ஹெல்ப்பும் இல்லாம எங்கேயும் போவும் மாட்டேன். அப்படியே போனாலும் அவங்க பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு தான் நிப்பேன். ஏதாவது பேசணும், கேட்கணும்னாலும் பயம். நம்மள பத்தி என்ன நினைப்பாங்களோ, இல்ல ஏதாவது நம்மள திட்டிடுவாங்களோ அப்படின்னு நான் பயப்படுவேன். பேங்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா போகவே மாட்டேன். ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்னாலும் என் கூட ஹஸ்பண்ட் வந்து தான் ஆகணும். ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுக்கணும்னா கூட அவங்களோட ஹெல்ப் இல்லாம என்னால வாங்க முடியாது. தனியா என்னால டிசிஷனும் எடுக்க முடியாது. மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போணும்னா கூட அவங்க தான் வாங்குவாங்க. நான் பேக்க வச்சுக்கிட்டு சும்மாவே நிப்பேன். ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ன்னு போனாலும் நான் பொம்மை மாதிரி அப்படியே நிப்பேன். பேச வேண்டியதெல்லாம் ஹஸ்பண்ட் தான் பேசுவாங்க. ஆஃபீஸ்ல லீவ் போட முடியாது. நீ மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு எனக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. தல கீழ நின்னாலும் நான் போமாட்டேங்க. எந்த இடத்துல தைரியமா பேசணும், எந்த இடத்துல அமைதியா நிக்கணும், எந்த இடத்துல நம்மளோட உரிமைகள தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. எவ்வளோ வருஷம் கூட கூட்டிட்டு போயி ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தா கூட, தலையில ஏறவே ஏறாது. சம்பாதிக்கிறவங்க அவங்க, செலவு பண்றவங்க அவங்க. இதுல நாம எதுக்கு இதெல்லாம் கத்துக்கணும்? இதெல்லாம் கத்துக்கிட்டா நம்ம தனியா வந்து இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்க வரும்போது யாராவது எதனா கேட்டுட்டா கூட, அப்ப பதில் சொல்றதுக்கு நமக்கு அந்த தைரியம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக நான் வெளிய வரவும் மாட்டேன், கத்துக்கவும் மாட்டேன். நான் இப்படி இருந்ததுக்கான காரணம், நான் கிராமத்துல பொறந்தவ அப்படிங்கிறது தாங்க. எவ்வளோ பேரு கிராமத்துல பொறந்திருந்தாலும் தைரியமா பேசுறாங்க. ஆனா, எனக்கு அந்த தைரியம் வரவே இல்லைங்க. ஆனா, இன்னைக்கு நான் அப்படி இல்ல. எல்லா விஷயத்தையுமே நான் ஃபேஸ் பண்றேன். தனியாளா எல்லா இடத்துக்கும் போறேன். என்ன பிரச்சனைனாலும் என்னால சமாளிக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு சில விஷயங்கள் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் தைரியமா பேச ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சது. தனியா வெளிய போக ஆரம்பிச்சேன். எனக்குன்னு நானே ட்ரெஸ் வாங்கவும் ஆரம்பிச்சேன். பேங்க்குக்கு போய் தனியா காசும் எடுத்தேன். அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்னாலும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என் பொண்ணு என்ன மாதிரியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் என் பொண்ணுக்கும் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஆஃபீஸ் போற லேடீஸ் நெறைய பேரு போல்டா வெளி இடத்துங்கள்ல பேசுவாங்க. ஆனா, என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நெறைய பேரு, ஹஸ்பண்ட் துணை இல்லாம எங்கேயும் போறதும் இல்ல, எதையும் வாங்குறதும் இல்ல, போல்டா எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்றதும் இல்ல. நான் ஒரு காலத்துல எந்த விஷயத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ண முடியாம எப்படி இருந்தேனோ, அதே மாதிரி நெறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ பார்க்குறவங்கள்ல நெறைய பேரு வயசுல என்ன விட சின்னவங்களா தான் இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். உங்க குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னு வந்தா, நீங்க தனியா போவீங்களா? இல்ல உங்க ஹஸ்பண்ட் கூட போவீங்களா? அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்துல நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட தாங்க போவேன். தனியா போகவே மாட்டேன். இதுக்கான ரீசன் அங்க யாராவது நமக்கு புரியாத பாஷையில பேசிட்டா, அவங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? அப்படிங்கிறது தான். புரியலனாலும் புரியலன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல. அப்படியே புரியலன்னு சொல்லிட்டாலும், எல்லார் முன்னாடியும் ஏதாவது நம்மள ஒரு மாரி பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் வேற. ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ன்னு சொல்லிட்டா போதும், 2 நாளைக்கு முன்னாடியே போணும், போணும் அப்படின்னு குதிக்க வேண்டியது. போனா அங்க ஒரு விஷயமும் பேச போறதில்ல அப்படிங்கிறது வேற விஷயம். ஒவ்வொரு டைமும் போறப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாரி தாங்க இருந்தேன். அங்க எதுவுமே பேச மாட்டேன். வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஒரு கட்டத்துல கோவம் வந்து அவங்களே என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தனியாவும் போக சொன்னாங்க. அப்படி போகுறப்ப அவங்க பேசுறது உனக்கு புரியலன்னா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். கன்னடா டீச்சர் பேசுறது எனக்கு புரியலன்னா, "நீங்க பேசுறது எனக்கு புரியல. கன்னடாவும், இங்கிலீஷும் தெரிஞ்ச டீச்சர் கிட்ட நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. அவங்க வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணட்டும்" அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாரு. "நீ கேட்டா அவங்க செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. எந்த விஷயம்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, எனக்கு கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சதுங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கும் போனேன். அவங்க பேசுறது புரியலன்னு சொன்ன உடனே, "எனக்கு புரியல. எனக்கு நீங்க வேற ஒரு டீச்சருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. அவங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணட்டும்" அப்படின்னும் சொன்னேன். அதே மாதிரி வேற ஒரு டீச்சர வர வச்சு எனக்கு எக்ஸ்ப்ளைனும் பண்ணாங்க. முதல்ல இவ்ளோ தானா விஷயம். நம்ம கேட்டா அவங்க செய்ய போறாங்க. அப்படி இல்லன்னா, இல்லன்னு சொல்லப் போறாங்க அப்படின்னு முதல்ல எனக்கு அந்த இடத்துல தைரியம் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம நான் கேட்டத இக்னோர் பண்ணாம எனக்கு ஆன்ஸர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்குள்ள நெறைய தைரியமும் வர ஆரம்பிச்சதுங்க. நான் அன்னைக்கு எப்படி இருந்தனோ, அதே மாதிரி நெறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இன்னமும் இருப்பீங்க. அவங்களுக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தாங்க. நீங்க ஸ்கூலுக்கு போற இடத்துல உங்களுக்கு தமிழ் தான் தெரியுது, இங்கிலீஷ் தெரியலன்னா, டீச்சர்ட்ட ஓப்பனா சொல்லுங்க. "நீங்க பேசுறது எனக்கு புரியல. தமிழ் தெரிஞ்ச ஒரு டீச்சரா கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க" அப்படின்னு போல்டா சொல்லுங்க. நிச்சயமா அவங்க செஞ்சு தாங்க ஆகணும்.
ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல நான் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவேன், தமிழ் பேச மாட்டேன் அப்படின்னு எந்த டீச்சரும் சொல்லவும் முடியாது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு எந்த டீச்சராலும் சொல்லவும் முடியாது. ஒரு பேங்க்குக்கு போறீங்க, அந்த இடத்துல இங்கிலீஷோ, ஹிந்தியோ பேசுறாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, காசு எப்படி அக்கவுண்ட்ல போடணும்னு தெரியல, எடுக்கணும்னு தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு பயந்துகிட்டு நிக்காம, அங்க இருக்கிறவங்க கிட்ட எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் குடுங்கன்னு கேளுங்க. அப்படி அவங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, யார் மேனேஜர்ன்னு கேளுங்க. நான் அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னும் நீங்க சொல்லுங்க. அப்படியே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். அங்க இருக்கிற ஸ்டாஃப்க்கு ஒரு தமிழ் தெரியாம இங்கிலீஷோ, ஹிந்தியோ தான் பேசுறாரு அப்படின்னா, ஓப்பனா சொல்லுங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜ் இருக்கிற ஸ்டாஃப கூப்பிட சொல்லுங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண சொல்லுங்க. நான் ஒரு பேங்க்குக்கு போனா, இன்னி வரைக்கும் நான் இப்படி தாங்க பண்றேன். அவங்க பேசுற பாஷை எனக்கு புரியலன்னா, கன்னடா தெரிஞ்சவங்கள கூப்பிட சொல்லுவேன். எனக்கு முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். ஒரு நாளும் எனக்கு அவங்க மாட்டேன்னு சொன்னதும் இல்ல. என்ன வந்து அவங்க இக்னோர் பண்ணதும் இல்ல. என்னைக்குமே நாம இன்னொருத்தவங்கள சார்ந்து இருக்கும்போது, நமக்கு அந்த போல்ட்னஸும், தைரியமும் வரவே வராது. தனியா ஒரு விஷயத்த நாமளா ஃபேஸ் பண்ணும்போது தான், அந்த போல்ட்னஸே நமக்கு வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸோட சைஸ் கேட்கறதுலயும் சரி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா? அப்படி டிஸ்கவுண்ட் போய் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்ன வருது? அப்படின்னு கேட்கறதுலயும் சரி, தைரியமா பேசுங்க. எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பில்லு போடுற இடத்துக்கும் நான் வந்துட்டேன். பில்லு போடும்போது என்னோட ஃபோன் நம்பர் கேட்டாங்க. ஃபோன் நம்பர் வந்து நான் குடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஃபோன் நம்பர் குடுத்தா தான் உங்க ட்ரெஸ்ஸுக்கே நான் பில்லு போட முடியும். இல்லன்னா போட முடியாது அப்படின்னும் சொன்னாங்க. நம்பர் குடுத்தா இஷ்டத்துக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டே இருக்கீங்க. அதனால என்னால நம்பர் குடுக்க முடியாது. கவர்மெண்ட்ல ரூல்ஸே கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் குடுத்தா தான் பில்லு போடுவேன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால நீங்க பில்லு போட்டா போடுங்க. இல்லன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே வேணான்னு நான் தைரியமா பேச ஆரம்பிச்சேன். உடனே எனக்கு என்னோட நம்பர் இல்லாமயே எனக்கு பில்லும் போட்டு குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு. பில்லும் எல்லாமே ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம ஃபோன் நம்பர் குடுக்க வேண்டியதாவும் இருக்கு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் கூட மாலுக்கு போய் நான் துணி எடுத்தப்ப, தனிப்பட்ட முறையில அந்த ட்ரெஸ்ஸ புடிச்சு நான் வாங்குனதே இல்ல. அவங்க கிட்ட கேட்பேன். அவங்களுக்கு புடிச்சிருந்து, எனக்கும் புடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் தான் அந்த ட்ரெஸ்ஸே வாங்குவேன். காஸ்ட்லியா வருஷத்துக்கு ஒரு 2, 3 ட்ரெஸ்ஸு, மறுபடியும் ட்ரெஸ் வேணும்னு கேட்டாக்கா, "இப்ப தானே இவ்ளோ விலையில வாங்கி குடுத்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்கு நானா தனியா இண்டிவிஜுவலா வெளிய போய் ட்ரெஸ் வாங்க ஆரம்பிச்சேனோ, பட்ஜெட்டுக்கு ஏத்தா மாதிரி 2 ட்ரெஸ் வாங்க வேண்டிய இடத்துல 4, 5 ட்ரெஸ் வாங்க ஆரம்பிச்சேன். எனக்கு புடிச்ச மாரி நான் ட்ரெஸ்ஸும் போட ஆரம்பிச்சேன். டூ வீலர்லயோ, கார்லயோ அவங்க கூட போனா கூட, எந்த ரூட்ல போறாங்க? இது ஒன் வேவா? டூ வேவா? அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு நாளும் நான் போற ரூட்ட நான் அப்சர்வ் பண்ணதும் கிடையாது. என்னைக்கு நானா தனியா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு ரோட்ல போக ஆரம்பிச்சேனோ, ஒவ்வொரு ரூட்டா கவனிக்க ஆரம்பிச்சேன். எந்த இடம் எங்க இருக்கு? அதுக்கு எப்படி போகணும்? அப்படின்னும் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். எந்த ஒரு விஷயம்னாலும் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கும்போது எதையுமே கத்துக்க முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கூட போறப்பல்லாம் அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது கவனிக்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ரோட் சைட்ல பார்க்கிங் பிளேஸ்ல நம்ம வண்டி பார்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க் பண்றப்ப பார்க்கிங் டிக்கெட் வந்து குடுப்பாங்க. அப்படி யாருமே அந்த இடத்துல இல்லன்னா, நம்ம வண்டி எடுக்கும்போது வந்து பார்க்கிங்க்கான காசு கேட்பாங்க. அந்த நேரத்துல என் ஹஸ்பண்ட் கேட்கிற கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான். நான் வண்டி பார்க் பண்றப்ப ஆள் இல்ல. ஆனா எடுக்கிறப்ப மட்டும் வந்து காசு கேட்கிறீங்க. பார்க் பண்ணும்போது நீங்க டிக்கெட் குடுத்திருந்தா, அந்த டிக்கெட்டுக்கான காச நான் குடுத்திருப்பேன். ஆனா இப்ப வந்து நீங்க கேட்டா, என்னால காசு குடுக்க முடியாது அப்டின்னும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் தனியா வண்டியில போறப்போ, இதே ப்ராப்ளம நான் ஃபேஸ் பண்றேன். ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இருந்தா, அந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நானும் சால்வ் பண்றேன். ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட நம்ம ரேட் பேசணும்னா கூட, நியாயமா வாங்க வேண்டிய விலைய விட அதிகமா கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி பார்ப்பேன். அப்படி இல்லையா, சுத்தி பார்ப்பேன். அங்க யாராவது டிராஃபிக் போலீஸ் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுவேன். சார் எந்த ஆட்டோ புடிச்சாலும் ரேட் ஜாஸ்தி சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னும் சொல்லியிருக்கேன். அவரு எனக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காருங்க. இன்னைக்கு நிலைமை வேற. ஆன்லைன்லயே நம்ம ஆட்டோ புக் பண்ணிக்கலாம். என்ன பிரைஸ் வருதோ அந்த காசும் நம்ம குடுத்துக்கலாம். ஆனா, ஒரு சில சமயம் அதுக்கு மேல காசு கேட்கிற ஆட்டோக்காரரும் இருக்க தான் செய்றாங்க. நான் எதுக்காக குடுக்கணும்? நான் புக் பண்றப்ப என்ன ரேட் வந்துச்சோ, அதுதான் குடுப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நானு என்ன வளர்த்துக்கிட்டேன். நம்ம பயம் காட்டினா நமக்கு பயத்த குடுப்பாங்க. எதையுமே காமா, கிளியரா பேசினோம்னா நிச்சயமா நமக்கு ரெஸ்பெக்ட் தாங்க கிடைக்கும். வண்டி ஓட்ட தெரியலையா? வண்டி ஓட்ட கத்துக்கங்க. வீட்டுக்கு தேவையான பொருள ஹஸ்பண்ட் இருந்தா தான் வாங்கணும்னு இல்லாம, தனியா இண்டிவிஜுவலா போய் எல்லாத்தையும் வாங்கி பழகிக்கோங்க.
ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ, பஸ் ஸ்டாப்லயோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும்னு தெரியலையா? அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா ஹெல்ப்பர்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. நிச்சயமா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஹெல்ப்ப அவங்க பண்ணுவாங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன். 5 மணிக்கு நான் டோக்கனும் வாங்கிடுறேன். 5:30க்கு வர வேண்டிய டாக்டர் 6:30 ஆனாலும் ஒரு சில சமயத்துல வர்றதில்ல. ரொம்ப உடம்பு முடியாத நேரத்துல தான் நம்ம ஹாஸ்பிட்டலே போறோம். அந்த மாதிரி நேரத்துல நம்மளால அங்க ரொம்ப நேரம் உட்காரவும் முடியறதில்ல. வீட்டுக்கும் திரும்பி வர முடியறதில்ல. ஆரம்பத்துல எவ்வளோ நேரம்னாலும் நான் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனா இப்பல்லாம் அப்படி கிடையாதுங்க. டாக்டர் வர்றதுக்கு லேட் ஆகும்னா, எங்களுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லியிருக்கணும்ல. நாங்க லேட்டா வந்திருப்போம்ல அப்படின்னு போய் ரிசப்ஷன்லயும் கேள்வி கேட்கிறேன். அதுக்காக போற இடத்துலலாம் இப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. பேச வேண்டிய இடத்துல பேசணும். அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஹோட்டல்ல சாப்பிட போனா கூட நெறைய பேரு சாம்பார் காலி ஆயிடுச்சுனாலும், சட்னி காலி ஆயிடுச்சுனாலும் கேட்கறதுக்கு தயங்கிக்கிட்டு, இருக்கிறத சாப்பிட்டு அப்படியே வரவங்கள நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். நம்ம கேட்கறதுல தப்பில்ல. முடிஞ்சா குடுக்க போறாங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லப் போறாங்க. அடுத்த தடவ நமக்கு புடிச்சா அந்த ஹோட்டலுக்கு வரப்போறோம். இல்லையா வேற ஹோட்டலுக்கு போகப் போறோம். வெளிய போறப்ப ஹோட்டல்ல போய் காஃபி குடிக்கிறப்பலாம் சொல்லுவேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா போடாதீங்க. மீடியமா போடுங்கன்னு சொல்லுவேன். அதையும் மீறி ஸ்ட்ராங்கா போட்டுட்டாலும், ரொம்ப கசப்பா இருக்கு. என்னால குடிக்க முடியல. இதுல கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி குடுங்க அப்படின்னும் கேட்பேன். ஒரு நாளும் நான் இப்படி சொல்லி முடியாதுன்னு சொன்ன நாளே கிடையாதுங்க. பாதி காஃபிய டஸ்ட்பின்ல ஊத்திட்டு, மீதி காஃபில எனக்கு பால் மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இல்லன்னா, அந்த காஃபிய அப்படியே வச்சுடுங்க. நான் வேற காஃபி போட்டு தரேன்னு போட்டு தான் குடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் அதிகாரம் பண்ற தோரணையில கேட்காம, ரொம்ப ரெஸ்பெக்ட்டா, காமா கேளுங்க. நம்ம எப்படி கேட்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருந்து கண்டிப்பா நமக்கு ஆன்சர் வருங்க. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஏன்னா, ஒவ்வொருத்தரோட திங்கிங்கும், தாட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவ நீங்க முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு 2 மோட்டிவேஷனல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிச்சயம் அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதா? இல்ல இன்னும் நான் ஷார்ட்டா பேசணுமா? அப்படிங்கிறத பத்தி உங்க கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்றத வச்சு தான் எனக்கும் ஒரு சில ஐடியா இதுல கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.